வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து ஒரு சுசுகி சிக்ஸர் வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப் வண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாருன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் செயின் ப்ராக்கெட் வந்து புதுசு போட்டேன். அப்புறம் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்பவும் கரகரன்னு அரைச்சி ஓட்டுற பிரச்சனை இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் கரெக்டாக செயினுக்கு வந்து செயின் ஸ்ப்ரே எல்லாமே வந்து கரெக்டாக அடிச்சுப்பேன், மெயின்டைன் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். செயின் ப்ராக்கெட்டு பார்க்குறதுக்கு நமக்கு புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிராஸாக இருக்குது. எல்லா வண்டிக்கும் வந்து இந்த செயினுக்கு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரகரன்னு அரைக்கிற பிரச்சனை ஓடுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த செயின் அட்ஜஸ்ட்டு இந்த சைடு பார்க்கும்போது இங்கிட்ட உள்ளே தள்ளி இருக்குது. அதே இது வந்து இந்த சைடு பார்க்கும்போது இந்த சைடு வந்து கிராஸாக இருக்குது. கிட்ட வச்சு பார்க்கும்போது தெரியும். அந்த சைடு வந்து கேப்பு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த சைடு ரொம்ப கேப்பு இருக்குது. வீல் வந்து இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா கிராஸாக இருக்குது. வீல் கிராஸாக இருக்கும்போது நமக்கு வண்டி வந்து நமக்கு என்ன தான் வந்து நம்ம செயினை டைட் பண்ணி ஆயில் போட்டு இல்லாட்டி செயின் ஸ்ப்ரே இதுனா அடித்தாலுமே நமக்கு இந்த மாதிரி வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டு சைடு வந்து ஒன்றுவோல இல்லாட்டினா வீல் கிராஸாக ஓடும்போது நமக்கு செயின் வந்து கரகரன்னு அரைக்கிற கம்ப்ளைண்ட்டு இருக்கும். இந்த வண்டியில் வந்து அதான் பிரச்சனை. இது வந்து நம்ம வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒன்றுவோல வச்சோம்னாலே இந்த வண்டியில் வந்து செயின் அரைக்கிற கம்ப்ளைண்ட்டு வராது நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த செயின் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக கூட தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.